உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19, 20 மட்டும் வாசித்து படிங்க. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் நமக்கு முன்னே. இது என்ன அர்த்தம்? சொன்னது யாருக்கும் அதை விட்டு விடுங்கள், அது நமக்கும் தான் என்று சொன்னது போல அதை எடுத்துக் கொள்ளுங்கள். ஜீவனையும் மரணத்தையும் நான் உனக்கு முன்னால வச்சிருக்கிறேன். நீ ஜீவனை தேடுறியா, மரணத்தை தேடுறியா? நீயும் சந்ததியும் பிழைக்கும் வைக்க நீ ஜீவனை தெரிந்து கொண்டு, அங்க மரணம் இருக்கு, அது வேண்டாம் நமக்கு. நீ ஜீவனை தெரிந்து கொண்டு தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்கிறார். நம்ம தெரியாமலே இருக்கிறோம், நீங்கள் தெரிந்து கொண்டாலே போதும். உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்கள் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், பேராசைப்படுகிறேன். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், சாபத்தை பெற்றுக்கொள்ள விடாது என்று உங்களை வாழ்த்துகிறேன். ஆகையால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஓரளவுக்கு நம்ம மனதை ஓரளவுக்கு கொஞ்சத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டு விட